ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் மொத்தம் 31 நாட்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 2/10/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 16/10/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வாரம் முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம். முயற்சி ஸ்தானத்தில் இருந்து நல்லது செஞ்சிட்ருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி வாரம் நீச்சமாயிடுறார். அப்போது ராசிநாதன் நீச்சம் பெறலாமா? ராசிநாதன் நீச்சம் பெற்றால் ஒரு குழப்பமான சூழல் வரும். எதையும் சரியாக ஈஸியாக முடிக்க முடியாது எந்த ஒரு காரியத்தையும். அப்படி ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் மேஜராக பார்க்கும்பொழுது ஒரு 3 வாரம் நல்லா இருக்குது கிரகம். முயற்சி ஸ்தானத்தில் இருந்து எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்து குரு ஸ்தான பலம் 2ல். அப்போது பார்வை பலம் வேறு இருக்குது. அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. மிக மிக சிறப்பு. 10க்குடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் வக்ர கதியில் இருக்கிறார். ராகு பகவான் 12இல் இருக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் 7இல் 2 வாரம் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு பல அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் ராசியை 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ராசியை பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. அதுவும் குறிப்பாக கடைசி வாரம் உண்மையிலேயே டென்ஷன் ஆகிடுவீங்க. உண்மையிலேயே குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்துவீங்க. ஏன்னா நீச்சம் அடைஞ்சிடுறார், நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போ கடைசி வாரம் ஒரு தெளிவில்லாத சூழல், ஒரு குழப்பமான சூழல் ஏற்படும். இருந்த போதிலும் இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்பாடா, இதுவே ஒரு பெரிய விஷயங்க. குரு 2ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. பொருளாதார மேன்மை, பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெறுவீர்கள். இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. முதல்ல குடும்பத்தில் நல்ல பணவரவு இருந்தாலே குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷ ராசி என்பர்கள்
உதாரணமாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்குது. அது இந்த மாதம் முழுவதுமே பண வரவு இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் மற்ற விஷயங்களில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உத்தியோகம் பண்ணால் உத்தியோகத்தில், இல்லை சொந்த தொழிலாக இருந்தால் சொந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். சாதாரணமாக 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த போய் சனி பார்க்குறார் அப்படின்னா சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்காது. ஆனால் பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர் பார்த்தா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பார், சந்தோஷம் இருக்காது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற எண்ணங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்குவாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 6ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலை பெறுகிறார். ஒரு வாரம் இருக்கார். அடுத்த 2 வாரம், அடுத்த 20 நாள் விருச்சிகத்துக்கு துலாத்துக்கு போயிடுறார். கடைசி வாரம், கடைசி 6 நாள் விருச்சிகத்தில் இருக்கார். இப்போ புதனுடைய நிலை நல்லா இருக்கான்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அதாவது உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு தானே. அதுக்கப்புறம் குரு பார்வை விருச்சிகத்துலேயும் இருக்குது. சுக்கிரனோடு சேர்ந்தாலே புதனுக்கு ஒரு மவுசு உண்டு. அப்போது இந்த புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறதால கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். சூரியன் முதல் 17 நாள் கண்ணில் இருப்பார். அவர் 5 6 இருக்கார். அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அதிகபட்சமாக, அதாவது உங்களுக்கு 2 வாரம் இங்கே இருக்கார், 2 வாரம் விருச்சிகத்தில் இருக்கார், ஆட்சி நிலையில் இருக்கார். அப்போ உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மியூசிக்கு, டான்ஸு, வாய்ப்பாட்டு, பின்னணி பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய அழகு நிலையங்கள், அதாவது ஒப்பனை கலைஞர்கள், அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், ஆர்ட் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட்டுகள், ஓவியம் வரைபவர்கள், வீட்டை பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு சிறப்பான காலமாக இது அமைகிறது. குரு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு இஎம்ஐ கடனையும் ஈஸியாக கட்டலாம். எந்த அசிங்கம், அவமானங்கள் ஏற்படாது. மாறாக கௌரவமாக இருப்பீர்கள். ஆராய்ச்சி துறையில், அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இந்த துப்புரவு இலாக்காவில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு அற்புதமான காலம். மற்றபடி 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அப்போது தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. அக்கறையோடு இருந்து நல்ல ஒரு பார்த்துப்பீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இது அற்புதமான நேரம்.
அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், ரசாயன துறையில் இருப்பவர்கள், அக்ரிகல்ச்சர் துறையில் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான காலம். வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை. சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி, முதலாளி இவங்கெல்லாம் ஒரு கோஆப்ரேஷனாக இருந்து நல்ல ஒரு தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியங்கள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நிலக்கரி சுரங்கம், அதாவது மண்ணுக்கு அடியில், நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான காலம். மற்றபடி அதிகமாக உழைப்பு தேவைப்படுகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க. மற்றபடி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருந்தாலும் அவங்களும் மேலாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாடு போகணும், அங்கே போய் தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், இல்லை உயர்கல்விக்காக போகணும், எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும். அதாவது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடத்து அதிபதி 2ல் இருந்தாலும் வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் 9க்கும் ஆதிபத்தியமாக இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். 6, 7, 8 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மேஷ ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் மேன்மையான மாதம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.